செகண்ட் சம்ல நமக்கு ரேடியன் அளவு கொடுத்துருக்காங்க. இதுல இருந்து நம்ம கோணமா மாத்தணும். அதாவது டிகிரிக்கு நம்ம இதை என்ன செய்யணும் மாத்தணும். இப்போ ஃபர்ஸ்ட் சம் π/8. இப்போ இதை நம்ம கோணமா மாத்தணும்னா π/8 இன்ட்டு 180 டிகிரி பை பை. ஸோ பையும் பையும் கேன்சல் ஆயிடும். அடுத்து இதை செகண்ட் டேபிளால பண்ணோம்னா 4, ஸோ 90 டிகிரி. 90 டிகிரி பை 4. இப்போ இதை நம்மளால கேன்சல் பண்ண முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னொன்னு பாத்தீங்கன்னா இதை நம்ம எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ நமக்கு என்ன செய்யணும், π/8 இன்ட்டு 180 டிகிரி பை பை. இதை நம்ம என்ன செய்யலாம், பையை மட்டும் கேன்சல் பண்ணிக்கலாம். மீது என்ன இருக்கும், 180 டிகிரி பை 8. இதை நம்ம நார்மலா டிவைட் பண்ணுவோமா, ஸோ அந்த வகுத்தல் முறை என்ன செய்யணும், ஃபாலோ பண்ணணும். இப்போ 8th டேபிளால போட்டோம்னா 2, ஸோ 16. இப்போ இதை நம்ம என்ன செய்யணும், கலப்பு பின்னத்துல எழுத போறோம். இதை ஈக்குவல் டு 22 4/8. இப்போ இந்த 22 நம்ம என்ன செஞ்சுக்கலாம், டிகிரியா வச்சுக்கலாம். அப்ப 22 டிகிரி 4/8. இப்போ இதுல இருந்து நம்ம என்ன செய்யணும், இந்த 4/8 தனியா பிரிச்சு எடுக்கணும். ஸோ 4/8 இன்ட்டு 60 டேஷ். அதாவது டிகிரி வந்து பாகை, இது கலை, அடுத்து இன்னொன்னு என்ன இருக்கு, விகலை. இப்போ இதுல நம்ம 60 டேஷ் அதாவது கலையை நம்ம பயன்படுத்தலாம். ஸோ இதை நம்ம என்ன செய்யலாம், மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 240/8. இதை நம்ம என்ன செய்யணும், நார்மலா டிவைட் பண்ணணும். அல்லது இதுல நம்ம என்ன செஞ்சுக்கலாம், இதை கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ 8th நம்ம கேன்சல் பண்ணோம்னா செகண்ட் டேபிளால பண்ணோம்னா, ஏன்னா நம்பரை நம்ம என்ன செஞ்சுக்கலாம், இன்னும் கொஞ்சம் ஷார்ட்டா நம்ம சுருக்கிக்கலாம். இப்போ இதை நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா, இப்போ இந்த 4 கேன்சல் ஆயிடும். அப்போ மீதம் நமக்கு என்ன இருக்கு, 30 டேஷ். ஸோ இதுக்கு பதிலாக நம்ம என்ன செஞ்சோம், 240/8. ஸோ நம்ம என்ன செய்யணும், அடுத்து மறுபடியும் ஒரு டிவைட் பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணா, இங்கே என்ன செஞ்சிடலாம், ஈஸியா நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா நமக்கு ஒரு ஸ்டெப்ல என்ன செஞ்சிடும், ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ இந்த 4/8 தான் நமக்கு 30 டேஷ். அப்போ இந்த 4/8 இருக்கிற இடத்துல என்ன செய்யணும், 22 டிகிரி 30 டேஷ். ஸோ அப்போ π/8ஓட கோணம் வந்து என்னது, 22 டிகிரி 30 டேஷ். ஸோ டிகிரிங்கிறது பாகை, ஒரு டேஷ் போட்டிருந்தா அது என்னது, கலை, 2 டேஷ் போட்டிருந்தா அது விகலை. செகண்ட் சம்ல 9π/5. இப்போ அந்த 9π/5 நம்ம கோணத்துக்கு மாத்தணும். ஸோ 180 டிகிரி பை பை. நமக்கு பையும் கேன்சல் ஆயிடும். நெக்ஸ்ட் இதுல 5th டேபிளால கேன்சல் பண்ணோம்னா 36 டிகிரி. லாஸ்டா நமக்கு 9 இன்ட்டு 36 டிகிரி. இப்போ இதை நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா அப்ப 9π/5 ஈக்குவல் டு, இப்போ இதை நம்ம கேன்சல் பண்ண முடிஞ்சதால நம்ம என்ன செஞ்சிடறோம், டிகிரியோட ஸ்டாப் பண்ணிடுறோம். இப்போ இந்த இடத்துல வந்து நம்மளால அப்படி பண்ண முடியாது. ஸோ இங்க பாத்தீங்கன்னா π/8 இன்ட்டு 180 டிகிரி பை பை இருக்கும். ஸோ பையும் கேன்சல் ஆகும். இங்க எப்படினாலும் நம்ம என்ன செய்யணும், இதை 45 2ஆல மல்டிப்ளை பண்ணுவோம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அதே 22 டிகிரி வந்திருக்கு நமக்கு. நமக்கு எப்படி பண்ணாலும் ஒண்ணுதான். அதனால பெரும்பாலும் நம்ம இந்த பெரிய நம்பர் வச்சு டிவைட் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ இங்க ஃபுல்லாவே நம்ம கேன்சல் பண்ணதால இப்படியே ஆன்சர் வச்சுக்கலாம். அடுத்த தேர்ட் சம்ல -3. ஸோ இங்க பாத்தீங்கன்னா இந்த சம்ல நமக்கு டிகிரி எதுவுமே இல்லை. அப்போ இதை நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா, -3 இன்ட்டு 180 டிகிரி பை பை. ஸோ பையோட மதிப்பு நமக்கு தெரியும், 22/7. இப்போ அதுக்கு பதிலாக நம்ம இங்க என்ன செய்யணும், -3 இன்ட்டு 180 டிகிரி பை
22/7. ஸோ டிவைட்ல இருக்கிறத மேல என்ன செய்வோம், பெருக்கலுக்கு போகும்போது தலைகீழா மாறும். அப்போ 180 டிகிரி இன்ட்டு 7/22. இப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணோம்னா அடுத்து மேல இருக்கிறது ஃபுல்லா நம்ம என்ன செய்யணும், மல்டிப்ளை பண்ணணும். ஸோ மைனஸ் 1890 டிகிரி பை 11 கிடைக்கும். இப்போ இதை நம்ம நார்மலா வகுத்தல் முறை பண்ணோம்னா அடுத்து இந்த ஸ்டெப் என்ன செய்யும், மறுபடியும் ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும். அதனால நம்ம என்ன செஞ்சுக்கலாம், பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் இருக்க மாதிரி இதை ஸ்டாப் பண்ணிடலாம். இப்போ இது நமக்கு டிவைட் பண்ணி கிடைச்சது என்னது, இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும், டிகிரி யூஸ் பண்ணணும். ஸோ இந்த டிகிரியை நம்ம என்ன பண்ணலாம், இப்போ இந்த 0.81 நம்ம என்ன செய்யணும், பிரிக்க போறோம். அதாவது 171 டிகிரி இன்ட்டு 0.81. அப்படியே நம்ம என்ன செய்யறோம், பிரிச்சுக்கணும். பிரிச்சதுக்கு அப்புறம் அடுத்து இந்த 0.81க்கு என்ன செய்யணும், நம்ம அந்த கலைங்கிறத நம்ம யூஸ் பண்ணணும். அதாவது 0.81 இன்ட்டு 60 டேஷ். ஸோ இப்போ இதை நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா இங்க நமக்கு என்னது 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்கு. ஸோ அப்போ இங்கே 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சோம்னா ஸோ இந்த 0 நம்ம என்ன செஞ்சிடலாம், கட் பண்ணிடலாம். இப்போ 48.6ங்கிறது நமக்கு என்னது, இந்த 0.81 ஸோ இப்போ இந்த நம்ம ஃபுல் டிஜிட்டா நம்ம என்ன செஞ்சுக்கலாம், 48ன்னு எடுத்துக்கலாம். ஸோ அப்போ இந்த 0.81க்கு பதிலா நம்ம என்ன செய்யணும், 1710 டிகிரி 48 டேஷ். ஸோ அப்போ -3யோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் 11 π/18. ஸோ இங்க பையன்னு ஒன்று இருக்கு. ஸோ இந்த சம்லேயே நமக்கு பைன்னு இருந்தது ரேடியன். ஆனால் இந்த -3ல பார்த்தீங்கன்னா நமக்கு பைங்கிற வேல்யூ இல்லை. ஸோ அதனால தான் நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், பைக்கு மதிப்பு போட்டு நம்ம என்ன செஞ்சிருக்கோம், டிகிரிக்கு கோணமா மாத்திருக்கோம். ஸோ இப்போ இங்க 11 π/18 இன்ட்டு 180 டிகிரி பை பை. ஸோ பையும் கேன்சல் ஆயிடும். ஏன்னா இந்த இடத்துல பைக்கு மதிப்பு போட்டாதான் நமக்கு லாஸ்ட் ஆன்சர் பாத்தீங்கன்னா பை இல்லாம வந்திருக்கு. சப்போஸ் அப்படி இல்லை அப்படின்னா இந்த பை நமக்கு வந்துட்டே இருக்கும். நமக்கு தேவை பைய தான், அதாவது ரேடியனை தான் கோணமா மாத்தணும் டிகிரிக்கு. ஸோ அப்போ பைய நம்ம எடுக்கிறதுக்காக பைக்கு என்ன செஞ்சிடும், மதிப்பு போடுறோம். ஸோ மதிப்பு போடும்போது ஆட்டோமேட்டிக்கா இது என்ன செய்யுது, நம்பரா மாறிடுது. அதனாலதான் நம்ம இந்த இடத்துல பாத்தீங்கன்னா வெறும் நம்பர் மட்டும் மாறிலி மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா பைக்கு என்ன செய்யணும், மதிப்பு போட்டு பண்ணுங்க. இல்லாட்டி லாஸ்ட் நமக்கு ஆன்சர் பையன், அதாவது ரேடியன் அளவுல நிற்கும். நம்ம டிகிரிக்கு மாத்துறதுக்காக பையன் நம்ம ரிமூவ் பண்றதுக்காக அதுக்குரிய மதிப்பை போட்டு பையன் நம்ம நம்பரை மாத்திடுறோம். அடுத்து இதை நம்ம கேன்சல் பண்ணோம்னா 11 இன்ட்டு 10 டிகிரி ஈக்குவல் டு 110 டிகிரி. அப்ப 11 π/18 கோணம் என்னது, 110 டிகிரி.